அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் பிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல 5 கொஸ்டின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து பார்க்குறோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், அமெரிக்காஸ் அட்டாக் ஆன் ஈரான்ஸ் நியூக்ளியர் சைட் இஸ் நேம்ட் அஸ். ஈரானின் அணுசக்தி நிலையங்கள் மீதான அமெரிக்காவின் தாக்குதலின் பெயர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. சரியா? ஸோ அமெரிக்காவோட அட்டாக் பேர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆபரேஷன் மிட் நைட் ஹேமர். ஓகேங்களா? நைட்ல தான் அட்டாக் பண்ணியிருப்பாங்க. ஸோ மிட் நைட் ஹேமர் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். ஆபரேஷன் ஹாக் அப்படிங்கிறது நம்ம சிபிஐயோட ஆபரேஷன். எதுக்காகன்னா, இந்த சைல்டு செக்ஷுவல் எக்ஸ்ப்ளாய்டேஷன் இருக்கு இல்லையா? அத கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக. ஆபரேஷன் ரைசிங் லைன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல் வந்து ஈரான அட்டாக் பண்ணது. இஸ்ரேல் வந்து ஈரான அட்டாக் பண்ணது ஆபரேஷன் ரைசிங் லைன். ஆபரேஷன் ட்ரூ ப்ராமிஸ் அப்படிங்கிறது ஈரான் இஸ்ரேல அட்டாக் பண்ணது. ஓகேவா? அப்படியே திருப்பி போட்டா போதும். சரியா? இப்ப அமெரிக்கா அட்டாக் பண்ணதுக்கு பேரு ஆபரேஷன் மிட்நைட் ஹேமர். அடுத்தது, ஹூ இஸ் த ஃபர்ஸ்ட் பெர்சன் இன் தமிழ்நாடு டூ கம்ப்ளீட் தி 7 சம்மிட்ஸ் சேலஞ்ச் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. சரிங்களா? தமிழ்நாட்டில் 7 சம்மிட் சவாலை முடித்த முதல் நபர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஸோ இந்த 7 சம்மிட்ஸ் சேலஞ்ச் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நமக்கு 7 கான்டினென்ட்ஸ் வந்து இருக்கு. 7 கான்டினென்ட்டோட ஹையஸ்ட் பீக். இப்ப எக்ஸாம்பிள்க்கு ஏசியானா மவுண்ட் எவரெஸ்ட்ன்னு சொல்றோம் இல்லையா? அந்த மாரி சவுத் அமெரிக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்கோன்ககுவா அப்படிங்கிறத சொல்லுவாங்க. நார்த் அமெரிக்காவுக்கு டெனாலி. ஆப்பிரிக்கா அப்படின்னா நமக்கு தெரியும் கிளிமஞ்சாரோ. யூரோப்ல மவுண்ட் எல்பரஸ். அதே மாரி மவுண்ட் வின்சன் அண்டார்டிகா. ஆ கார்சென்டஸ் அப்படிங்கிறது ஓஷனியா. அதாவது ஆஸ்திரேலியா பக்கத்துல இருக்கிறது. இந்த மாரி 7 மலைகளோட உச்சிக்கு போறது தான் இந்த 7 சம்மிட் சேலஞ்ச். ஓகேவா? அது தமிழ்நாட்டில இருந்து பண்ணது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முத்தமிழ் செல்வி. ஆ அவங்க தான் வந்து பண்ணி முடிச்சிருக்காங்க. இந்தியாவுல ஃபர்ஸ்ட் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சத்யரூப் சித்தாந்தா அப்படிங்கிறவரு இந்தியாவுல ஃபர்ஸ்ட்டா பண்ணி முடிச்சவரு. அடுத்தது, இந்தியா வில் கமிஷன் ஐஎன்எஸ் தமால் பில்ட் இன் பார்ட்னர்ஷிப் வித் விச் கண்ட்ரி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எந்த நாட்டுடன் இணைந்து கட்டமைக்கப்பட்ட ஐஎன்எஸ் தமால் கப்பலை இந்தியா இயக்க உள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஐஎன்எஸ் தமால் அப்படிங்கிறத நம்ம ரஷ்யா கூட சேர்ந்து டெவலப் பண்ணியிருக்கோம். சரிங்களா? இந்த ஐஎன்எஸ் தமால் அப்படிங்கிறது ஏவுகணைகளை தாங்கி செல்லக்கூடிய ஒரு போர்க்கப்பல். பிரம்மோஸ் ஏவுகணைகள இதுல செட்டப் பண்ண போறாங்க. சரியா? ஸோ ரஷ்யா அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். போர்க்கப்பல்னாலே ரஷ்யா தான் வரும் ஆன்சரா. சரியா? அடுத்தது, ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்முஸ் கனெக்ட்ஸ் பெர்ஷியன் கல்ஃப் டு கல்ஃப் ஆஃப் ஓமன். இட் இஸ் அ மேஜர் க்ரூட் ஆயில் ட்ரேட் ரூட் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. அதாவது இந்த ஹார்முஸ் ஜலசந்தி அப்படிங்கிறது இதுதான் ஈரான் அப்படிங்கிற நாடு. சரிங்களா? இங்க ஈரான், இங்க வந்து பாகிஸ்தான், அப்புறம் இங்க இங்க வந்து இந்தியா வந்துரும். இங்க அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாரி வரும். ஓகேவா? ஸோ இது வந்து ஓமன் அப்படிங்கிற நாடு. இங்க வந்து யுஏஇ, சவுதி அரேபியா அவங்கலாம் வந்துருவாங்க. ஸோ இந்த சைடு குவைத் அப்படிங்கிற நாடு, இங்க கத்தார் அப்படிங்கிற வந்துரும். ஸோ இந்த இடத்த தான் என்னன்னு சொல்றாங்கன்னா, நமக்கு ஹார்முஸ் ஜலசந்தி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது வந்து பெர்ஷியன் கல்ஃபையும், கல்ஃப் ஆஃப் ஓமனையும் நமக்கு கனெக்ட் பண்ணுது. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் நமக்கு கரெக்ட் தான். ஸோ இந்த வழியா தான் பார்த்தீங்கன்னா, இங்க எல்லாமே இருக்கிறது எல்லாமே ஆயில் புரொடியூசிங் கன்ட்ரீஸ் தான். ஓகேவா? ஸோ அதிகமான க்ரூட் ஆயில் இங்க தான் நடக்குது. ஓகேங்களா? இது ஒரு முக்கிய கச்சா எண்ணெய் வர்த்தக பாதையாகும் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. இதுவுமே கரெக்ட் தான். ஸோ 2ம் சரி அப்படிங்கிறது தான் சரியான விடை. போத் கரெக்ட். லாஸ்ட்டா, விச் ஆஃப் த ஃபாலோயிங் லாங்குவேஜ் இஸ் நாட் a ரெகக்னைஸ்ட் லாங்குவேஜ் அஸ் பெர் த 8த் ஷெட்யூல் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்திய அரசியலமைப்பின் 8வது அட்டவணையின்படி அங்கீகரிக்கப்பட்ட மொழியாக இல்லாத மொழி எது? இல்லாத ஒண்ண தான் கேட்டிருக்காங்க. ஸோ எந்த மொழி வராது அப்படின்னா, ராஜஸ்தானி வராது. ஓகேங்களா? சர்ப்ரைசிங்கா இருக்கும். ஆனா ராஜஸ்தானி அதுல வராது. சரியா? ஸோ இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் பார்த்திருக்கோம். தேங்க் யூ.